மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டுக் கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீட்டிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற தேவாசிரிய மண்டபத்தில் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு அருட்பெருஞ்சோதி அகவலை நாம் சிந்தித்து வருகின்றோம். அருட்பெருஞ்சோதி அகவல் வள்ளல் பெருமான் எல்லாவற்றிற்குமான விளக்கங்களை ஒரு முழுமை தொடங்கி ஒவ்வொரு பகுதியாக விளங்கிக் கொள்ளுகின்ற வகையில் அதனுடைய விளக்கங்களை அமைத்திருக்கின்றார். அந்த வகையில் சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளியெனும் அத்துவித சபை அருட்பெருஞ்சோதி என்பதை பற்றிய விரிவான விளக்கங்களை நாம் பெற்று வருகின்றோம். இதனுடைய தொடர்ச்சியான விளக்கங்களை அடுத்தடுத்த அகவல்களில் அமைக்கின்றார். முன்னதாக இந்த சுத்த சன்மார்க்க சுக தனிவெளி எனும் அத்தகை சிற்றவை அருட்பெருஞ்சோதி என்பதையும் சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளி எனும் அத்துவித சபை அருட்பெருஞ்சோதி என்பதையும் இணைத்து நீங்கள் அதை முடிவு கொண்டால் அதனை தொடர்ந்து அந்தங்களின் அடிப்படையில் எப்படி ஆன்மாவை அல்லது ஆன்மா பெறுகின்ற அனுபவத்தை விளக்குகின்றார் என்பதை நாம் அடுத்த வாரம் தொடங்கி பார்க்கலாம். அதனுடைய அடிப்படையாகத்தான் இந்த இரண்டு அகவல்களையும் வள்ளல் பெருமான் அமைத்திருக்கிறார். சிற்றபை என்கிற ஆன்மாவை சுத்த சன்மார்க்க சுக தனிவெளி என்று அடையாளப்படுத்தி அந்த சன்மார்க்கம் என்பதன் மூலமாக ஆன்மாவின் நிலை என்ன என்று கேட்டால் மெஞ்ஞானம், அது சுத்த மெஞ்ஞானம் என்று சொல்லி ஆன்மா தனிவெளியாக இருந்து அதற்கு என்ன பயன் என்பதை விளக்குகிற வகையில் சுகோதய வெளி என்பதை சொல்லி இதைத்தான் எந்த வேத உபநிடதங்கள் அத்துவிதம் என்று சொன்னதோ அதற்குரிய உண்மை பொருளாக நீங்கள் பெற வேண்டும் என்பதாக அல்லது உண்மையான அனுபவம் என்பதாக பெற வேண்டும் என்பதாக அத்துவித சபை அருட்பெருஞ்சோதி என்பதாக வள்ளல் பெருமான் அமைத்தார் என உணர வேண்டும். இதிலே இந்த சபை என்பது பற்றிய விரிவான அடிப்படைகளை எப்படியெல்லாம் வந்தது என்பதாக ஒரு வாரத்தில் நாம் சிந்தித்திருக்கிறோம். அதே மாதிரி சுத்தம் என்பதை பற்றி எப்படி அமைக்கிறார் என்பதையும் சிந்தித்திருக்கிறோம். இந்த இரண்டையும் இணைத்து சொல்லுகிற வகையில்தான் சுத்தாத்துவிதம் என்ற பெயரும் கூட விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும். அதாவது வள்ளலார் மரபில் சுத்தாத்துவிதம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த அகவல் மூலமாக வள்ளல் பெருமான் நமக்கு தொடர்களை அமைத்திருக்கிறார். அந்த தொடர் சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளி எனும் அத்துவித சபை. இந்த சுத்தம் என்ற சொல் அதாவது அத்துவிதம் என்பதற்குரிய அடைமொழியாக நாம் இங்கே புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் மெஞ்ஞான சுகோதய வெளி என்பது மெஞ்ஞானம் என்பதும் சுக உதயம் என்பதும் ஆன்மாவிற்குரிய ஞானமும் இச்சையுமான ஒரு அடிப்படைகளினுடைய அதாவது அடைதல் நிலை அல்லது அதை பெற்ற நிலை. ஆன்மா ஞானம்
அல்லது ஞானம் உடையது என்றோ அல்லது ஞானமானது என்றோ அல்லது இந்த மாதிரி அறிவு பொருள் என்றோ நாம் சொல்கிறோம்ல, அது அடைந்த தன்மையை மெஞ்ஞானம் அப்படின்னு அதை சொல்லணும். அதனுடைய விருப்பத்தில் அது என்ன பெறுகிறது என்று கேட்டால் அது சுகம் பெறுகிறது. இங்கே அது சுகம் பெற்றுவிட்டது என்று வள்ளலார் சொல்லவில்லை, சுக உதயம். அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது இல்லை. ஏனென்றால் இந்த கடவுள் நிலை எந்த அளவிற்கு உயர்ந்ததோ அந்த அளவிற்கு அந்த சுக அனுபவம் உயர்ந்தது என்ற வகையில் அதை ஒரு திட்டவட்டமாக அதை முடிவாக சொல்லாமல் சுக உதய வெளி என்பதாக, சுகோதயம் என்றால் சுக உதயம் என்பதாக அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம், சுக தனிவெளி, இந்த இரண்டும் சிற்றபைக்கு உரிய தகுதிகள். அதனாலதான் சுத்த சன்மார்க்க சுக தனிவெளி எனும் அத்தகை சிற்றபை. அத்தகைய அப்படின்னா அந்த தகுதியை உடைய. எப்போ இந்த சுத்த மெஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது என்று சொன்னால், சுத்த சன்மார்க்கம் என்கிற ஒரு தகுதியை அந்த ஆன்மா பெற்றிருந்தால், அதே சமயத்தில் அந்த சன்மார்க்கம் என்கிற அந்த தகுதி தான் அந்த ஆன்மா சுத்த சுகம் என்பதை அனுபவிப்பதற்கு உரிய ஆன்மா. இப்ப இந்த இடத்துல சுக தனிவெளி என்று சொல்லும் பொழுது அந்த சுத்தம் என்று முன்னாடி சன்மார்க்கத்துக்கு முன்னாடி சொல்லுகிற அந்த அடைமொழியை இதற்கும் பயன்படுத்தலாம். சுத்த சன்மார்க்கம், சுத்த சுக தனிவெளி. இப்ப சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற ஆன்மா அல்லது சுத்த சன்மார்க்கத்தை உடைய ஆன்மா, இதனுடைய தன்மை எது என்றால் சுத்த சுகம் அப்படின்னா நம்ம அதை இதை அனுபவிக்கிற தன்மைக்குரிய அடிப்படையா பார்க்கணும். இந்த சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்னது சமரச சுத்த சன்மார்க்கம் அந்த பொருள் சொல்றாருல்ல, அதனோடு கூட இந்த இடத்துல அவர் சொல்ல வந்ததுக்கான அடிப்படை சன்மார்க்கம் என்கிற ஒரு அந்த தொடரினால் சொல்லப்படுகிற சத்திய நெறி, அதான் சத்திய நெறி அல்லது உண்மை வழி. இதற்கான அடைமொழி சுத்தம். அதே விஷயம் இந்த சத்திய மார்க்கத்தின் மூலமாக நாம் பெறுகிற அல்லது அறிவாளி என்கிற ஆன்மா மெஞ்ஞானி தான். அப்ப இந்த ஆன்மாவினுடைய ஒரு பொருள் அடையாளம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த அத்துவிதம். அப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சன்மார்க்கம் என்று சொன்னால் வழி, சுகம் என்று சொன்னால் அனுபவம், மெஞ்ஞானம் என்று சொன்னால் நம்முடைய நிலை அல்லது ஆன்மாவின் நிலை. அது பெறுகிற அனுபவத்தன்மை தான் சுக உதயம், அது பெற்றுவிட்டது என்பதற்கான அடையாளம். அப்போ அத்துவிதம் அப்படிங்கிற சொல்லு இங்கே வந்தது இது மாதிரி இல்லை. எது மாதிரி இல்லை? சன்மார்க்கம் என்பது போலவோ அல்லது சுக உதயம் என்பது போலவோ கிடையாது. அந்த அத்துவிதம் என்கிற சொல் அந்த ஆன்மாவினுடைய தன்மையை காட்டுகிற சொல், அல்லது ஆன்மா என்கிற பொருளினுடைய சொரூப இலக்கணம் அல்லது உண்மைத்தன்மையை காட்டுகிற சொல். அப்படி புரிஞ்சுக்கணும் அத்துவிதம் அப்படிங்கிற சொல்ல. இப்போ உங்களுக்கு இந்த ஆன்மா பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இன்னொரு கூடுதலான விஷயம் ஒன்று உண்டு. என்ன உண்டு அப்படின்னா, இந்த அத்துவிதம்னு சொன்னார்ல, ஆன்மாவுக்கு தான் அத்துவித சபை. அத்துவித சபை அப்படின்னு ஆன்மாவை சொன்னதுக்கான அந்த சென்ற வாரத்தில் நாம் பண்ண அந்த விரிவான விளக்கத்தில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மாவை அசபை என்று சொல்லுகிற அந்த தன்மை கடவுள் இடம் என்கிற வகையில தான். இங்க எப்படின்னா, கடவுளும் ஆன்மாவும் சேர்ந்து இருக்கிறது என்பதாக ஆன்மாவை பார்த்து சொல்றது அத்துவித சபை. உடம்பை சபையா வச்சிருக்கிறது நடராஜர் சபைன்னு சொல்லியிருப்பேன். ஆன்மாவை சடபையாக வச்சிருக்கிறது தியாகராஜர் ஆடுகின்ற அசபைன்னு சொல்லியிருப்பான். ஆன்மா ஒரு உடம்பு மாதிரியான சபை இல்லை, அதனால அது அசபை. அந்த இடத்துல இங்க அத்துவித சபைன்னு பயன்படுத்துறது எதுக்கு அப்படின்னா,
இந்த இரண்டும் சேர்ந்த ஒன்றாக இருக்கிற சபையாகவே இதை பார்க்கறது. எதை? ஆன்மாவை. எதை? ரெண்டும், கடவுளும் ஆன்மாவும். அப்படி இப்ப அதுக்கான விளக்கம் எப்படி அமையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அந்த உதாரணம் இங்க நிறைய முறை சொல்லியிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க அதை இந்த அத்துவிதம்ங்கிற சொல்லுக்கு ஏற்ப புரிந்து கொள்றது. இப்ப நான் போன வாரம் கூட சொன்னேன், இந்த அத்துவிதம்னா என்ன, இந்த ரெண்டா சேர்ந்திருக்கிற எல்லாமே அத்துவிதம் தான், அப்படிதான் நாம உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் பார்க்கறோம்னு சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டா சேர்ந்திருக்கிற ஒண்ணு, அதுல ரெண்டும் இருக்கணும். அந்த மாதிரி ஆன்மாவை சொல்றதுக்கு என்ன ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. இப்ப ஆன்மாவுக்கு சைவ சித்தாந்தத்துல பசு அப்படின்னு ஒரு பேர் கொடுப்பாங்க. பசுன்னா அது ஆன்மாவை பற்றின பேர் இல்லை, அது ஆன்மாவுடைய நிலையை பற்றின பேர். பசுன்னா கட்டப்பட்டது அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லி, மலங்களால் கட்டப்பட்டது, ஆணவத்தால் கட்டப்பட்டது முதல்ல, அதுக்கப்புறம் கர்மா மாயையால் கட்டப்பட்டது, இப்படி பசுங்கிறதுக்கு பேர். அது ஆன்மாவை பற்றின விளக்கமான்னு கேட்டால் இல்லை, அது அதனுடைய நிலவரம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அது. அதுக்கப்புறம் ஜீவன் அப்படின்னு ஒரு பேரு, உயிர்னு ஒரு பேரு. ஆன்மா தான் வடமொழியில் ஆத்மான்னு சொல்றது. இந்த உயிர் அப்படின்னா மூச்சு காத்தை இழுத்துட்டு விடுதில்ல, அதனால அதுக்கு உயிர்னு பேர். ஜீவன்னா இந்த உடம்புல அது இருக்குது அப்படிங்கிறத காட்டுற நிலவரத்துல அது ஜீவன்னு பேர், ஜீவித்தல். இன்னும் என்னென்னலாம் ஆன்மாவுக்கு பேர் உண்டோ அத்தனை பெயர்களும் இந்த உடம்பை பயன்படுத்துகிற அந்த விஷயத்தில் அல்லது உடம்பை கொண்டிருக்கிற விஷயத்தில் அது எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு பேர், அவ்வளவுதான். இப்ப ஆன்மாவுக்கு அணுன்னு ஒரு பேர், வசித்திட வரும் வியாபி. அப்புறம் அணு, உடம்புல வாழற அணு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அணு அப்படின்னா சிறியதாக்கப்பட்டது அல்லது சிறியதாக இருப்பதுன்னு அர்த்தம். இந்த உடம்புல இருக்கிற எல்லாத்தை விட ரொம்ப சின்னது அப்படிங்கிற ஒரு விஷயம், நுண்மையானது, அது தெளிவா. இந்த ஆன்மாவை அல்லது உயிரை அல்லது ஜீவனை விளக்கிற இந்த பெயர்கள் இதனுடைய தனித்தன்மையை சொல்லவில்லை. ஒரே ஒரு பேர் சொல்லுது, வசித்திட வரும் வியாபி. வியாபகமாக இருக்க வேண்டிய ஒரு ஆன்மா இந்த உடம்பிலே அணுவாக வசிக்க வருகிறது, சின்னதா வசிக்க வருது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவோம். இந்த தமிழ்ல ஒரு பேர் வைக்கிறார், யார் அப்படின்னா மெய்கண்டார். ஆன்மாவுக்கு திருக்குறள்ல அந்த பேர் வருது, ஆனா தத்துவபூர்வமாகவே ஆன்மாவுக்கு அந்த பேரை மெய்கண்டார் நிலைப்படுத்துறார். அது என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளம் அப்படின்னு பேர். உள்ளம் அப்படிங்கிற அந்த பேர் தான் ஆன்மாவினுடைய இலக்கணத்தை காட்டுகிற பெயர். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம கூப்பிட்ட உடனே உள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உள்ளேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்றாங்கல்ல, இருக்கிறேன் ஐயா அப்படின்றதுக்கு பதிலாக உள்ளேன் ஐயா. இந்த உள்ளேன் அப்படின்னா ஒரு ஆள். இந்த உளம், உள்ளோம் ஐயா அப்படின்னா பல பேர் இருக்கிறார்கள் அர்த்தம். அந்த உள்ளோம் அப்படிங்கிறத சுருக்கமா சொன்னா உளம் அப்படின்னு பேர், உளம். அந்த உள்ளோங்கிறத ஒரு ஆள் தானே சொல்றான், அப்படி சொல்லாம அது ஒரு தனி பேரா சொல்லணும் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு ஒரு சொல். அந்த உள்ளம்ங்கிறது ஒரு ஆளை குறிக்கிறது தான், ஒரு ஆன்மாவை குறிக்கிறது தான். ஆனா அதுல உள்ளேன் அல்லது உளன் அப்படிங்கிற மாதிரி அது ஒருமை கிடையாது. உள்ளம் அப்படிங்கிறது பன்மை சொல். அதை பன்மை சொல்னு நீங்க சொல்லக்கூடாது, அது ஒரு பெயர் சொல். இப்ப ஆண்பாலும் இல்லாம பெண்பாலும் இல்லாம உள்ளம் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு உரிய, ஆன்மா என்ற ஒரு பொருளுக்கு உரிய ஒரு சொல். அது ஒரு ஆன்மாவைத்தான் குறிக்கும். ஆன்மாங்கிற ஒண்ணு நீங்க சொன்னாலே அது கடவுள் என்கிற ஒன்று இல்லாமல் இல்லை அப்படின்னு புரிஞ்சி சொல்ற அந்த பேருக்கு பேரு உள்ளம்னு பேர்.
கடவுளும் ஆன்மாவும் சேர்ந்து இருக்கிற விஷயமா தான் ஆன்மாவுக்கு பேர் கொடுக்குறாங்க. ஏன் இந்த பேரை கொடுத்தாங்க அப்படின்னு அது ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்றது, தத்துவத்துறை ஆராய்ச்சி. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தன் தூங்குறான். இப்போ ஒருத்தனை வந்து கூப்பிட்ட உடனே, பேரிட்டு கூப்பிட்ட உடனே என்ன அப்படின்னு கேட்குறான்ல, இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறது, பேரிட்டு கூப்பிட்றோம்ல, கந்தா இங்கே வான்னு ஒரு ஆளை கூப்பிட்றோம், இல்லை அன்பு இங்கே வான்னு கூப்பிட்றோம். அவர் கூப்பிட்ட உடனே அவர் வர்றாருன்னு வச்சுங்களேன், இது அவருக்கு கண்ணு காது மூக்கு வேலை செய்யும் போது வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூங்காமல் இருக்கிறப்ப வந்துடுவார். தூங்குற ஒரு ஆளை கூப்பிடுறது அப்படின்னா அவருக்கு எப்படி காது கேட்கும்? தூங்குறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் தூங்குறது. இந்த கண்ணு காது மூக்கு இதுங்களுக்கெல்லாம் என்ன இல்லைன்னா, அதுங்களுக்கு அறிவு கிடையாது. நாம் வேலை வாங்கினா அது வேலை செய்யும், அல்லது அது செய்கிற வேலையை நாம் தான் தெரிஞ்சுப்போம், அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நாம் கூப்பிட்ட உடனே தூங்குற ஒரு ஆள் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு எழுந்து வர்றாரு அப்படின்னா அது எப்படி எழுந்து வர்றார்? நல்லா தூங்குறாருன்னா அவருக்கு காதுலாம் வேலை செய்யாது, காது தானா வேலை செஞ்சு அவரை எழுப்பாது. அப்போ கூப்பிடுறத கேட்டு அந்த உடம்பை தூக்கணும், என்னங்கன்னு ஒரு ஆள் கேட்கணும், அது எப்படி நடக்கும்? இதுதான் இந்த தத்துவத்துறை ஆராய்ச்சியிலேயே இந்த இடம்தான் ஆன்மாவை பற்றி சொல்றதுக்கு தெளிவான உதாரணம் அல்லது தெளிவான இடம். இப்போ காதுக்கு அறிவு கிடையாது, தூங்குறப்ப காதை பயன்படுத்தாம ஆன்மா உள்ள தூங்குது இருக்குது, காது இல்லாம அதுக்கு கேட்காது, காது கூட தொடர்பு கொள்ளாம அந்த ஆன்மாவுக்கு கேட்கிற விஷயம் நடக்காது. அப்ப கூப்பிட்ட பிறகு என்ன அப்படின்னு கேட்கிறாள், இந்த ரெண்டும் இல்லாம வேற ஒரு ஆள் வேலை செஞ்சாதான் இது நடக்கும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்ப நாம வைக்கிற பேர் வந்து உடம்புக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம், உயிருக்கு இல்லை. ஆனா வைக்கிற பேர் யாருக்குன்னா அது வந்து உங்க உடம்புக்கு வைக்கிறீங்களா உயிருக்கு வைக்கிறீங்களான்ற விஷயம் இல்லை. அந்த பேர்ல உங்ககிட்ட ஒரு ஆள் இருக்கிறார், அவரு தான் வந்து காது இல்லாமலும் கேட்கக்கூடிய அறிவாளி. அவர் தான் கேட்டு என்ன பண்ணணும், முதல்ல ஆன்மாவை எழுப்பி காது கூட கனெக்ஷன் கொடுத்து அல்லது காதோட தொடர்பு வச்சு அதுக்கப்புறம் நீங்க கூப்பிடுறது, அதுக்கப்புறம் தான் அவருக்கு கேட்கும். அப்ப முதல்ல கேட்டு உங்களை எழுப்பி நீங்க காது கூட தொடர்பு கொண்ட பிறகு உங்களுக்கு அடுத்த குரல் தான் உங்களுக்கு கேட்கிற குரல், முதல் குரல் உங்களுக்கு கேட்காது. இப்ப உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்கிறப்ப அது சேக்கிழாருக்கு மட்டும் கேட்டுதா உலகத்துக்கு கேட்டுதா அப்படிங்கிறப்ப உலகலாம் என்பது உலகத்துக்கு கேட்டுது, ஆனா உணர்ந்து ஓதற்கு அறியவன்கிறது அவருக்கு மட்டும் கேட்டுது அப்படின்னு எழுதுவார் வள்ளலார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆன்மாவும் கடவுளும் சேர்ந்தும் அதை படிக்கிற கேட்கிற லெவல்ல அது அந்த ஆன்மா வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். இப்ப என் பாட்டை ஊன் படிக்கும் உயிர் படிக்கும் அப்படின்னு எழுதுறாருல, உளம் படிக்கும்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதது தனித்தனியா வேலை செய்யற அளவுக்கு அதை பிரிச்சு பார்க்கறது உடம்புல வாழும்போதே. இப்ப என் உடம்பு இது இப்படி வலிக்குது, இது என் உடம்பு இது ஒத்துழைக்கல அப்படின்னு பாக்குற மாதிரி, இந்த உடம்பு எனக்கு இப்படி ஒத்துழைக்கலன்னு உயிர் தனியா அவஸ்தைப்படுற மாதிரி, கடவுள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போனா அதது வேலை செய்யறது தெரியும். இந்த அதது வேலை செய்யறதுல கடவுளும் நானும் வேலை செய்யறோம் அப்படிங்கிறது தெரிகிற விஷயம்தான் நம்ம சேக்கிழாருக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வள்ளலார் அது எழுதுறார். அப்படிதான் வந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படிங்கிற சொல்லு முழுமையாக சொல்லப்பட்டதுலாம் வள்ளலார் எழுதுறார். என்ன செய்தி அப்படின்னா, கூப்பிட்டவுடன் தூங்குகிற ஒருவன் எழுந்திருக்க முடியாது, ஏனென்றால் அவன் தன்னுடைய காதிலிருந்து விலகி இருக்கிறான். காதுக்கு அறிவு கிடையாது அது எழும்புவதற்கு. ஆக இந்த காது இல்லாமலே கூப்பிட்டதை கேட்கிற ஒரு ஆள்
முதலில் ஆன்மாவை எழுப்புகிறான். அந்த ஆள் தான் கடவுள். அவருக்கு தான் நம்ம பேர் முதல்ல பயன்படுத்துறது யாருன்னா கடவுள் தான் பயன்படுத்துகிறார். கடவுள் அதை பயன்படுத்தவில்லை என்றால் நாம் அதுக்குள்ள இந்த மாதிரி தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க முடியாது. அப்படிங்கிற மிகப்பெரிய உதாரணத்தை மெய்கண்டார் எடுத்து, உள்ளம் இட்டது பேரழைக்க என் என்றாங்கு அப்படின்னு ஒரு வெண்பாவையை அதுக்கு எழுதியிருக்கார் சிவஞான போதத்தில். இப்போ என்ன செய்தி அப்படின்னா, இந்த உள்ளம் அப்படிங்கிற சொல் இந்த ஆன்மா என்பதற்கு ஒரு தத்துவ ரீதியாக தரப்படுகிற ஒரு முக்கியமான சொல். இந்த மாதிரி சொல்ல உலகத்தின் எந்த தத்துவவாகியும் இன்னும் என்ன பண்ணல, அறிவிக்கல. இந்த மாதிரி ஒரு சொல்ல ஆன்மாவுக்கு தனியா தரல. இன்னும் தொடக்க கால வேதம் உபநிடதெல்லாம் படிக்கிறீங்கன்னா ஆத்மா பரமாத்மாம்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த உடம்புல இருக்கிற ஆத்மா இதை தாண்டி ஒரு பெரிய மேலான ஆத்மா, இப்படிதான் பேர் வச்சாங்க. கடவுளுக்கு வைக்கிறது தெரியும். இப்ப கடவுளுங்கிற சொல்ல கூட வேதத்துக்குள்ள நீங்க பார்க்க முடியாது. அறிவுமயமானதுன்னு பிரம்மம், அவ்வளவுதான். ஆனா கடவுள் அது இதெல்லாம் கடந்து இருக்கிற உள்பொருள் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லு சொன்னதும் தமிழ்ல தான். அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுள் என்றதற்கு பேர் வச்ச மாதிரி அல்லது கடவுள் என்ற சொல்லை அமைத்த மாதிரி உயிருக்கு உள்ளம் என்கிற சொல்லை அமைத்ததனுடைய நோக்கம் என்ன என்றால், உயிர் என்பது கடவுளே கிடையாது. அதே சமயத்தில் உயிர் என்பதோடு கடவுள் இணைந்து இருக்கிறார். இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சுதான் நீங்க உயிர் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது அப்படின்னு உள்ளம்ங்கிற பேர் வைக்கிறாங்க. சரி, அதை கூட ஏன் அந்த மாதிரி அதை சொல்லணும் அப்படிங்கிறப்பதான் உங்களுக்கு இந்த அத்துவிதம்னா புரியும். இப்ப நாம் இருக்கிறோம், நம்ம உடம்பில் நாம வாழறோம். உடம்புல நாம வாழற நமக்கு உயிர் அப்படின்னு சொல்றதுனால நல்லா ஏத்துக்கிறோம். உடம்புல இந்த உடம்பை பயன்படுத்துறதுனால இதில் இருக்கிறது உயிர் அல்லது ஆத்மான்னு நல்லா தெரியுது. இது சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, உயிரை பற்றி சொல்றாங்க. நம்ம உயிர் உயிர்னு பேசுறோம். அதை பற்றி இப்படிதான் நமக்கு புரியலைனாலும் அதை கேட்டுக்கிறோம், ஏத்துக்கிறோம். இந்த உயிர் அப்படிங்கிறதோட உடம்பு சேர்ந்துருக்கு இல்ல, உயிர்னு ஒன்று இருக்குதுன்னா சொல்றோமே, அதுவும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது வேற அது வேற நாம சொல்ற மாதிரி எங்க நமக்கு புரியுது? அது எங்கேயாவது அது புரியுதா? நமக்கு இங்க எங்கேயாவது கையில காலில் வலிச்சா உயிர் போற மாதிரி வலிக்குதுங்கிறோம். உடம்பு வேறங்கிறோம், உயிர் வேறங்கிறோம். ஆனா உடம்புல செய்யற எல்லாமே உயிர் போற மாதிரி தான் இருக்குது. அல்லது உயிர் இல்லாம உடம்புன்னு ஒண்ணு தனியா சொல்ற மாதிரி இல்லை. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில உடம்போட பயன்பாடு இருக்குது. ஆனா கொஞ்சம் நோய் வந்தாலோ வயசானாலோ என்ன வருது, இந்த உடம்பை நாம தனியா பார்க்குற மாதிரி ஒரு நிலை வருது. இன்னும் மருத்துவ விஞ்ஞான முறையெல்லாம் வளர்ந்து நமக்கு என்ன தருது, இதயத்தை மாத்துறதுலேருந்து கருவிகளை மாத்துறதுலேருந்து எல்லாம் பண்ண பிறகு இந்த உடம்புல ஒன்று இருக்குது. ஆனால் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. மூளை மட்டும்தான் இன்னும் பிரச்சனையாக இருக்குது. மற்ற எல்லாமே மாற்றியாச்சு. மூளையை தவிர எல்லாத்தையும் நாம வேற பெரிய மாற்றியாச்சு. இந்த மூளையிலையும் என்ன கிடையாதுன்னா, மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனா மூளைக்கு என்ன கிடையாதுன்னா, இந்த மற்ற பொருளுக்கெல்லாம் இருக்கிற ஒரு சொரணம் அதுல கிடையாது. இதுங்களுக்காவது அறிவு இருக்கிற மாதிரி தெரியுது, தொட்டா வலிக்குது எதுங்களுக்கு, இந்த கை கால் இதயம் எது வேணாலும். ஆனா மூளையை தொட்டா அதுக்கு வலிக்கல. அது சொரணம் இல்லாத ஒரு பொருளா இருக்கு. இதுங்களாவது அறிவு இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுது. எது இந்த காது மூக்குலாம், அதுக்கு சுத்தமா அறிவு இல்லைன்னே இருக்குது. அப்ப அங்க அறிவுன்னு ஒரு பொருளை நீங்க தனியா தானே சொல்லி ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வியப்பா தெரியும். இப்போ நீங்க நோய் வந்தவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். என்ன தெரியும்னா, இதயம் ரொம்ப முக்கியமானது உடம்புல. அது விலா எலும்புக்குள்ள வச்சு அதுக்கு 4 இதெல்லாம் தம்மனி வச்சு வால்வு வச்சு நிறைய, ஒரு வால்வோட நிறுத்தல, அதுக்கு நிறைய வால்வு கொடுத்து இந்த இதயத்தை கடவுள் நல்லா பாதுகாப்பா தான் வச்சிருக்கிறார். ரொம்ப பாதுகாப்பான அந்த பொருளை உள்ள கத்திரிக்கோல் வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம்.
அதுக்கு பைபாஸ் பண்ணி நரம்ப மாத்தலாம். ஆனா ஒண்ணுக்கும் உதவாதுன்னு சொல்ற இந்த குடலை எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த குடலை வச்சு யாருக்கும் தைக்கல இன்னும். எந்த பொருளை ஒன்னாலும் மாத்திடுறாங்க சார். ஆனா குடல் மட்டும் ஏன் ஆனா நம்ம குடலை உதாசீனப்படுத்தி தான் வாழறோம். பிறந்த நாள்ல இருந்து நாம உதாசீனப்படுத்துற மிகப்பெரிய நம்ம உறுப்பு குடல் தான். எதை ஒன்னாலும் சாப்பிட்றது எப்படி வேணா. ஆனா உதாசீனமா எல்லாத்துக்கும் பயன்படுற இந்த பொருள்ல நாம கவனம் செலுத்திட்டா மற்ற எல்லாம் ஒழுங்கா இருக்கும். ஆனா மிக பாதுகாப்பா இருக்க வேண்டிய இதயத்தை கூட மாத்துறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கிறான் கடவுள், ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். ஆனா ரொம்ப முக்கியமானதுங்கிறதெல்லாம் சாதாரணமாக்கி வச்சிருக்கிறான். ஆனா ஒண்ணுமே இல்லை, இது சாதாரணமானது நினைக்கிற இந்த உறுப்பு மட்டும் பிரச்சனையாச்சுன்னா வெட்டி வெளியில போட்டுறானே தவிர அதுக்குள்ள ஒன்றும் பண்ண முடியல. இந்த இன்னொன்று இருக்கும், அதுலேயே இந்த அப்பெண்டிக்ஸ் ஒன்று வரும், சின்ன குடல் வால். அது நாம சாப்பிட்றதுங்களே இருக்கிற அழுக்க தள்ளி வச்சுக்கிறதுக்கு ஒரு பொருள். அது நம்ம போற மலம் இல்லாம ரொம்ப அதுக்குள்ள ரொம்ப முடியாம அல்லது ரொம்ப இந்த பக்கம் செலுத்த முடியாத அழுக்க சின்ன சின்னதா சேர்த்து வைக்கிறதுக்கு குடல் வால், அதையும் ஈஸியா கட் பண்ணி எடுத்துறான். அதுக்கப்புறம் அதையும் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்சு மலக்குடல்ல கேன்சர் வந்தவங்களெல்லாம் வெட்டி இடுப்புக்கு ஓரம் ஒரு தொலை போட்டு கையில கொடுத்துருவான். நீங்களே அதை பிதுக்கி மலம் எடுத்துட்டு தொடச்சிட்டு கட்டிக்கணும். இன்ன வரைக்கும் இந்த நோய் மருத்துவத்துல வளர்ச்சி கிடையாது. ஏன் அப்படி? இதுல ஒரு சூட்சுமமா பேசினாலும் சரி அல்லது வியப்பா பேசினாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்குதுங்கிறதையும் காட்டலாம். இந்த உடம்புல நாம எது கவனமா இருக்கணுங்கிற விஷயமாவும் நம்ம உடம்பு அமைப்பை கடவுள் அமைச்சிருக்கிறான். இப்ப நாம தினம் போடுற இந்த குடல்ல தான் கவனமா இருக்கணும், மற்றதெல்லாம் நீ கவனப்படுத்தி ஏன்னா அதெல்லாம் பிரச்சனை ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நான் என் வாழ்நாளை பயன்படுத்துவதில் இருக்கிற அந்த கவனம் ஒவ்வொரு மணி நேரமும் அல்லது ஒரு நாளைக்கு 3 வேளையாகவும் இந்த குடலோட கவனம் இருந்தாலே போதும். அப்ப என்ன விஷயம் இதுக்குள்ள? அதனாலதான் இந்த இப்ப நாம வருஷம்னு ஒண்ணு இருக்குது, அண்டத்துல இருக்குது இல்ல வருஷம். அதே வருஷம் தான் நாம பிறக்கிறதுக்கு 12 மாசம். எந்த நட்சத்திரத்துல நீங்க கருத்தரிச்சீங்களோ அதே நட்சத்திரத்துல தான் குழந்தையா வெளியே வருவீங்க. இது 12 மாசம் இந்த கருத்தரிக்கிற முறை. அப்ப உங்க நாம உலகத்துல சுத்துதோ இல்லையோ, நீங்க உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் மறுபடியும் வந்தாலே உங்களுக்கும் 1 வருஷம் வருது, அதுக்கும் 1 வருஷம் வருது. இந்த இணைப்பு எங்கிருந்து வந்தது நமக்கு தெரியல. அதே மாதிரி உங்க சாப்பாட்டு முறைக்குள்ளேயும் காலம் உண்டு. காலங்கிறது ஒரு பொருள் கிடையாது தானே. டைம், கான்செப்ட் ஆஃப் டைம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அது ஒரு பொருளான்னு தெரியல, பார்க்க முடியல. ஆனா அது ஒரு பொருளா எனக்கு தெரியுது. எப்படி? இந்த உலகம் சுத்துறதுக்கு ஒரு அமைப்பு, இந்த பூமி சுத்துறதுக்கான ஒரு அமைப்பாகவும் அது இருக்குது. என் வாழ்க்கையில நான் பிறந்ததுக்கு 1 வருஷம் காரணம். அதுக்கப்புறம் நான் பூமியில பிறந்த பிறகு அது கவுண்டிங்ல வருது. இதுக்கப்புறம் நான் சாப்பிட்ற சாப்பாடு இத்தனை மணிக்கு நான் சாப்பிட்டு பழக்கப்படுத்திட்டேன்னா என்னுடைய வயிறுக்கு என்னுடைய மூளைக்கு எல்லாத்துக்கும் அது என்னால் கற்பிக்கப்படுகிறது. அதோட நான் தொடர்ந்து ஒத்து போகணும். தொடர்ந்து நான் ஒத்து போனா அது நீங்க போடுற சாப்பாட்டை ஒழுங்கா சேர்த்துக்குது. அப்ப உடனே ஹியூமன் கிளாக் அப்படின்னு மனித கடிகாரம் அப்படி நீங்களே அதுக்குள்ள உங்களை கடிகாரமா மாத்தணும். அப்ப இந்த காலம், இதுக்குள்ள இருக்கிற இடம், இந்த வாழ்க்கைக்குள்ள நான் வாழற வாழ்க்கையில இன்னும் பெருசா வாழ்ந்துடுறேன். அல்லது நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த இணைப்பு இருக்குல்ல, இந்த உடம்போட தானே வாழறேன். இந்த உடம்ப நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுலயே காலம் போயிடுது. அதுவும் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான். அந்த இளமையா இருக்கிற வரைக்கும் சாப்பாடு நேரம் தெரியாம சாப்பிட்டாலும் உடம்பு ஒத்துழைக்கும், ராத்திரி பூரா முடிச்சிருந்தாலும் ஒத்துழைக்கும். ஒரு கொஞ்சம் வயசான பிறகு நீங்க காலத்தை கடத்தினாலும் பிரச்சனை, சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிடலனாலும் பிரச்சனை, உடம்ப ஒழுங்கா கழுவி முழுவுறதே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அதுவே வேலையா இருக்கும். 4ல் 75%, ஒரு நாளினுடைய 75%த்துல ஒரு இது இளமையை தாண்டின பிறகு இந்த உடம்ப பாதுகாக்கிறதுங்கிறதே வேலையா இருக்கும். இதை கழுவுறது, முழுவுறது, இதுக்கு ஒழுங்கா போடுறது, இதுக்கு நோய் வந்தா அதை பார்த்துக்கிறது, இதை பார்த்துக்கிறது, இதுக்கே வேலையா இருக்கும்.
பாதி, அதாவது 3/4 நாள் இதுல நீங்க கவனம் செலுத்தலைன்னா மீதி நேரம் உங்களுக்கு தொல்லையா இருக்கும். உங்களுக்கு அது எது உடம்பு. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? இந்த சேர்க்கையில் நீ இதுக்காக கற்றுக்கொள்ளுகிறாயா, அல்லது இதே விஷயம் தானா, இதை காப்பாத்துறது அப்படிங்கிறது தானா உனக்கு விஷயம் அப்படிங்கிற வர்றப்பதான் இந்த அத்துவிதம், இது ஒரு சேர்க்கை, இதுவும் ஒரு சேர்க்கை. இந்த அத்துவிதம் நான் என் உடம்ப காப்பாத்துறது. இப்ப நீங்க இப்படி வச்சுங்களேன், இதை விட இன்னொரு மெத்தடாலஜி ஒன்று இருக்கு. என்ன மெத்தடாலஜி, என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ யோகம் கூட பண்றாங்கல்ல, அதாவது சாதாரண செயல்பாட்டில இருந்து யோகம் வரைக்கும் அவங்களா திட்டமிட்டு வெற்றி அடைஞ்சி அதுல என்ன சாதிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க பாருங்களேன். அதே மாதிரி நீங்க ஒரு இந்த கால நேரம்லாம் பாக்குறாங்கல்ல, ஜோதிடர் இன்னும் மத்த எல்லாம் பாக்குறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரியுதுன்னு திட்டமிட்டு அறிவுபூர்வமா ஜெயிச்சு நாங்க தெளிவா இதுக்குள்ள இதுதான் சரியானதுன்னு சொல்ற மாதிரி ஏதாவது யாராவது வாழ்ந்துடுறாங்களா? இவ்வளோ வளர்ச்சி இருக்கு, இவ்வளோ கால்குலேஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் திட்டமிட்டு இந்த நேரத்துல இந்த வேலையை இப்படி செஞ்சிருவேன், திட்டமிட்டு நான் இதை இப்படி சாப்பிட்டு, இப்ப எல்லா வைத்திய முறையும் எனக்கு தெரியும், நான் தெளிவா இதை சாப்பிட்டு நோய் வராம வாழ்ந்துருவேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல முடியுமா? சினிமாவில் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவன் அந்த ஒண்ணு மட்டுமே நகர்த்தின்னு இருப்பான், மற்ற பிரச்சனையெல்லாம் காட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு காட்ட வந்தது அதை ஒண்ணு தான். இப்ப அவன் கட்டில கூட ஷூ போட்டுனா படுத்திருப்பான். சினிமாவில் இருக்கிற நடிகை, நீங்க போய் கட்டில ஷூ போட்டுனா படுத்துன்னு இருக்க முடியும். அவன் காட்ட வந்தது உங்களை மயக்கிறதுக்கு தான். அது ஒரே விஷயமா போய்கிட்டு இருக்கான். அது இப்ப அவன் சாதாரண குடிமக்களோட பிரச்சனையை தான் காட்டுவான், குடும்ப பிரச்சனையை. ஆனா அந்த வீடு, அதுல ஒரு கட்டில், அவர் ஷூ போட்டுன்னு வீட்டுக்குள்ள போறது, டை போட்டுன்னு போய் படுகிறது, இதெல்லாம் உங்களால முடியுமா? பிரச்சனை என்னமோ நம்ம வீட்டு பிரச்சனை தான். ஆனா ஆளுங்களும் அந்த ஆடையும் வீடும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி இருந்தா நாம ஏன் இப்படி இருக்க போறோம்? அது அந்த போக்குல காட்டி ஏமாத்துறது. இப்ப நமக்கு எல்லா வைத்திய முறையும் தெரியும், ஆனா அந்த வைத்திய முறையை கடைபிடிக்கிறதுக்கு நேரம் வேணும், அந்த வைத்திய முறைக்கான பொருளை எடுக்கணும். அதே முறை அதே இருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்க யாரு அதே வேலையா போயிருங்க நீங்களும். எனக்கு அது தெரியுதுங்க, இதை எடுத்து இப்படி பண்ணணும், இதே அப்ப அதுவும் வேற மாதிரி தான். இதுக்கு ஒழுங்கா சாப்பிட்டு தொலைச்சிருக்கலாமையா, இதே வேலையா, நீ இதே அலையிறையா மறுபடியும். அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சு நான் திட்டமிட்டாலும் என் வேலை எதுக்குள்ள நான் கத்தி எதை ஜெயிக்க போறேன்னு கேட்டா அது ஒண்ணுத்திலேயே போய் முடிஞ்சு ஒன்னுத்திலேயே போய் அது அந்த மோதல்லையே நின்று போயிடுது. இந்த வாழ்க்கை தான் உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்குமான உறவுல நான் ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது வந்திருக்குதா, இதுதான் போய் நிக்குது. அப்ப என்னுடைய கலப்பு என்னன்னா கொஞ்சம் மட்டமானதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க, நிறைய திரைப்படங்கள்லயும் அது வரும், இந்த சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்துட்டா அதுல இருந்து அவங்க கிட்ட இருந்து நீங்க சாமர்த்தியமா வெளியே வர முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்களேன். முடியவே முடியாது. அவன் ஏதாவது உங்க கொத்தா உங்களை புடுங்காம விட மாட்டான், அல்லது நீங்க இழக்காம வரமாட்டீங்க. இந்த சேரிடம் அருந்து சேருங்கிறத கத்துக்க நம்மளால முடியாது. ஆனா சேரக்கூடாத ஒன்னுடைய தன்மையில இருந்து வெளியே வர்றது எளிமையா நடக்குது. நீங்க என்னதான் அறிவாளியா புத்திசாலியா இருந்துதான் பாருங்களேன், அல்லது இதுக்குள்ள கொஞ்சம் கவனம், இப்படி கவனம் அவன் தெளிவா அந்த புத்தியை கரெக்டா எந்த நேரத்துல கத்தியை நீட்டமோ நீட்டி வேலையை முடிச்சுடுவான். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? நமக்கு அந்த சமமான அல்லது தகுதியான இல்லாத ஒன்று நம்மை கீழே செலுத்ததை தவிர நாம அதுக்கு மேல தாண்டி வர முடியல. இந்த அத்துவிதம் தான் உலகத்துல இருக்கிற எல்லா நடவடிக்கை மட்டும் இல்ல, இந்த உடம்போடு வாழுகிற உறவு. ஆனா இந்த உடம்பு வேணும், உடம்பு நானும் உறவு கொள்வதில் அது ஜெயிக்குது. இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்ப பேனாவும் பேப்பரும் இணைஞ்சா எழுத்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதுக்கு எல்லாம் துணை காரணமா இருக்கும். இப்ப எந்த பேப்பர்ல எழுதுறீங்கன்றதான பிரச்சனை. இப்போ எந்த பேப்பர்ல எழுதுறது, எந்த பேனாவால எழுதுறது, எந்த பென்சிலால எழுதுறதுன்னு வரும். அதே மாதிரி தான் நான் என் உடம்பு கூட நான் வாழறேங்கிறத விட்டுட்டு நான் என் உடம்புல இருந்துக்கிட்டு கடவுளோட வாழறேங்கிற மாதிரி காட்ட முடியும். அப்படின்னா
அப்ப அவன் என்ன பண்றான், இந்த சின்ன விஷயத்துல நீ எதுவும் அடிமையாகாம பாத்துக்கிறான். இந்த உயிராவணம் இருந்து உற்று நோக்கி ஐராவணம் ஏறுதல் அப்படின்னு பேசுறாருல அப்பரடிகள். அதுதானே இவர் பேசினாரு. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு கிடைச்சது அந்த வரிதான். இந்த 2 வரியை அனுபவமாக பெற்றவர் சுந்தரர். அவர் தான் யானையில ஏறார். அவர் தான் ஊன் உயிர் வேறு செய்தான் அப்படிங்கிறதெல்லாம் பெறார். இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது எதுக்கு? இதுக்குதான். என் உடம்புல நான் வாழறங்கிறது தெரியாம வாழறது தான் இந்த நிலவரம், இந்த அத்துவிதம். நானும் என் உடம்ப வாழறதும் அத்துவிதம் தான், நானும் கடவுளும் வாழறங்கிறதும் அத்துவிதம் தான். ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறதான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு வந்தது. நான் இந்த உடம்புல வாழறேன் அப்படின்னு நான் ஒரு ஆளு எஜமானனா தெரியணும். எனக்கு அப்படி தெரியுதா? இந்த உலகத்து வாழ்க்கையில அது தெரியவே தெரியாது. இது இந்த தத்துவத்துறையிலேயே ஆன்மாவை புரிய வைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சவால். இதை விளக்கி கூட எழுத யாருக்கும் வராது. நாம என்ன படிக்கிறோம், உயிர் இருக்குது உடம்புல, அதனால அது நமக்கு அதை பத்தி நினைக்கவே தோணல. நினைக்க வேண்டியது என்னன்னா, உயிர் ஒண்ணு தனியா இருக்குதுங்கிற மாதிரி நாம என்னைக்குமே வாழலையே. வாழ்ந்தால உயிர் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனா உயிர் இருக்குதுன்னு மட்டும் படிக்கிறோம். படிக்கிறதுனால ஒரு வியாதி நமக்கு என்னன்னா, உயிரை ஏத்துக்கிட்டோம். ஆனா உயிர்னு ஒண்ணு இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சாதான் பெரிய ஆளாச்சே. இந்த உடம்புல தாண்டி உயிர் இருக்குதுன்னா உடம்ப நீங்க வாழ வச்சிருவீங்க, அல்லது உடம்பு நீங்க சொல்றத கேட்கும். இப்ப ஏதோ இந்த சப்ஜெக்ட் அல்லது பிரச்சனை உங்களை கேட்க வைக்குது. நமக்கு இருக்கிற பிரச்சனையோ அல்லது சப்ஜெக்ட் மேல இருக்கிற ஆர்வமோ தான் நம்மளை கேட்க வைக்கும். நானே இதை வேலை வாங்க முடியுதா? அது முடியல இல்ல. அப்போ அதனாலதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகா எழுதினார். அதாவது இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா, இந்த திருக்குறளுக்கு அந்த ஆன்மாவை ஏன் திருவள்ளுவர் அப்படி எழுதினார் அப்படின்னு நல்லா புரிஞ்சிடும். அதாவது குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இதை நான் பல முறை சொல்லியிருப்பேன். அதுக்கான அடிப்படை தான். என்ன அடிப்படைனா ரொம்ப எளிமையா புரிஞ்சுங்களேன். நான் வேகமா சிலர் சொல்லும் போது அது என்ன சொல்ல வரேன்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. சில பேருக்கு இந்த முட்டை உடஞ்சி கீழே கிடக்குது, அந்த குஞ்சு அல்லது பறவை பறக்குது. இந்த முட்டைக்கும் பறவைக்கும் உள்ள சம்பந்தம் தான் உடம்புக்கும் உயிருக்கும் அப்படிங்கிறார் அவர். யாரு? திருவள்ளுவர். திருவள்ளுவர் ஒரு உதாரணம் காட்ட வரும்போது ஏற்கனவே உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தத்தை தான் பேச வர்றார். ஆனா அவர் காட்டுற உதாரணம் ஒரு பறவையோட உடம்ப காட்டுறார். இப்ப நீங்க முட்டைங்கிறது பறவையோட உடம்பு கிடையாது. முட்டைங்கிறது கவசம். அதான அந்த தோல், அதான அதுதான் கவசம் தான் அதுக்கு. அது அந்த முட்டை கரு அந்த அசங்காம இருக்கிறதுக்கு தானே அது பாதுகாப்பு. ஆனா அவர் காட்டுறது ஒரு உயிர் உள்ள பறவை. அந்த பறவைக்குன்னு ஒரு உயிர் உண்டு. அப்ப அந்த உதாரணம் தேவையாவல. உதாரணம் உங்களுக்கு காட்டுற உதாரணத்துக்குள்ள உடம்புக்கும் உயிருக்கும் நட்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் அதுவும் பிரிஞ்சிடும். ஆனா உங்களால பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். ஏன் பறவையை காட்டணும்? அதாவது இதுதான் அந்த திருவள்ளுவர் அந்த இவ்வளவு அளவுக்கு அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அவர் சொன்ன உதாரணத்துக்குள்ள இது ஏதோ பொருள் இடிக்குது அப்படின்னு நமக்கு சிக்கல் வராது. அது ரொம்ப எளிமையானதுதான். இதுவும் அதுவும் வேறங்கிறது. ஆனா உங்களுக்கு அது பிரியாம இருக்கிறதா தான் தெரியும். அதனாலதான் சுந்தரர் 2 பாட்டுல அதை சொல்ல வேண்டியது வருது. என்ன சொல்றாரு? முத பாட்டுல ஊன் உயிர் வேறு செய்தான். எல்லாரும் என்ன எழுதிருவாங்க? செத்து போனதான் சொல்றாருன்னு எழுதிருவாங்க. ஏன்னா உடம்புல இருந்து உயிர் பிரியுதுன்னு எழுதிருவாங்கல்ல. அதுக்கு அடுத்த பாட்டுல எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? ஊனை உயிர் வெருட்டி, என் உடம்ப உயிர் ஆளுதுன்னு எழுதுறாரு. ஊனை உயிர் வெருட்டி ஒல்லியானை நினைத்திருந்தேன் எழுதுறாரா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்?
இந்த உடம்புல நான் இருக்கிறேன், ஆனா நான் வேலை வாங்குறேன்னு அர்த்தம். அதுக்கு ஊனை உயிர் வெருட்டி உள்ளியா. வெருட்டினா என்ன? விரட்டின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த விரட்டி தான் வெருட்டி. விரட்டினா அதை வேலை வாங்கி, அல்லது நீங்க எஜமானா அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டு. அப்போ அந்த ஐராவணம் அப்படிங்கிறதே இப்போ உங்களுக்கு வெறும் வெள்ளையான மட்டும் இல்லை, இந்த உடம்பு சுத்தமாகிறதுன்னு அர்த்தம். உயிராவணம் இருந்து உத்தி நோக்கி ஐராவணம் சொன்னார்ல, அப்ப உடம்பு வெள்ளையானையா மாறுதுன்னா சுத்த அத்துவித சபைன்னு இப்ப சொல்றாரு பாருங்க. சுத்தத்துக்கு அடையாளம் வெள்ளை தானே. இப்போ சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இந்த உடம்பு மாறுதுன்னா இந்த உடம்பு முழுக்க ஞானத்தை ஏற்ற முடியும். எப்படி ஞானத்தை ஏற்ற முடியும்? இதான் அந்த சுத்த அத்துவிதத்துக்கு இருக்கிற விளக்கமே. இதை நம்ம அருட்பெருஞ்சோதிலாம் படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். ஆனா இங்க இந்த இடத்துல அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அதேதான் அதுக்கு அர்த்தம். நான் முன்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன். உடம்புல ஞானம் இருக்குமா? எல்லாரும் படிச்சது வேற. உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான்றப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? உடம்புக்குள்ள உயிர் இருக்குது, அதுல இறைவன் இருக்கிறான், அது கோயில்றான். உடம்புலயே இறைவன் இருக்கிறான். நீங்க உயிருக்குள்ளேயே இறைவன் இருக்கிறாங்கிறது அடுத்த வேலை. அது உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான், இந்த உடம்பாவும் அவன் இருக்கிறான். அது எப்படி அப்படின்னா, கடவுள், நீங்க எப்பவுமே கடவுளை பத்தி படிக்கும்போது ஒரு விஷயம் ஞாபகத்தை வச்சுக்கணும். எல்லாருமே அடிப்படையா என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் ஞானமும் ஆற்றலுமா பிரியாத ஒரு பொருள். ஞானம் ஆற்றல் இந்த ரெண்டுமா இருக்கிற ஒரே பொருள் தான். ரெண்டுமா இருக்குதுன்னு கூட சொல்லக்கூடாது. அறிவும் செயலுமான ஒரு பொருள். அதுதான் சிவம் சக்தின்னு நாம பிரிச்சு பொருள் கொள்றோம். இன்னும் அதுக்கான வரலாறு வேற. இந்தியா வரலாறை படிக்கும்போது, இந்திய வரலாறுனா இந்தியாவோட ஹிஸ்டரி இல்ல, இந்தியாவில் தத்துவம்லாம் எப்படி வந்ததுன்னு நாம படிக்கிற போது இன்னும் அதுல ஆழமா இந்த அர்த்தம்லாம் நமக்கு கிடைக்குது. ஏன்னா அம்பாள் என்கிற சக்தி, சிவம் என்கிற ஞானம், இந்த ரெண்டையும் ஏன் சேர்த்து சைவ சித்தாந்தம் பேசினாங்க? அது ஒரு பாதி சக்தியா மட்டுமாவோ ஒரு பாதி சிவம் மட்டுமாவோ தத்துவம்லாம் நின்றுடக்கூடாதுன்னு ஒரு கவனம் இருக்குது. அதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இதை நாம சும்மா சிவம் சக்தின்னு எழுதல. இந்த ஒருமை அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை நாம கொடுக்கறோம்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. கடவுள் வந்தாருன்னா கடவுள் ஏன் அவருக்குன்னா உங்களுக்குன்னா பைத்தியமா இல்லை அவருக்கு பைத்தியமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வரலாற்றை நாம ஏன் கடவுள் வரலாற்றை விஷயமாக அதை விரிவாக பேசுறோங்கிறதுக்கு முக்கிய தன்மை இருக்குது. அதுக்கு காரணம் சாஸ்திரமும் அல்லது சைவமுமான ஒரு தனி ரெண்டு விஷயத்தை இணைச்சி சைவ சித்தாந்தம் கொடுக்கும்போது அதுக்குள்ள இவ்வளவு கவனம் இருக்குது. அதனால நீங்க ஏதோ சும்மா உட்காந்து தத்துவம் எழுதிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ கடவுள் தலையில ஓட்ட போட்டு ஊத்துனாரு இவங்க கொப்பிச்சாங்கலாம் எழுதக்கூடாது. அதுக்குள்ள எல்லாத்தையும் பார்க்காம யாரும் எழுதல. இன்னும் திருஞான சம்பந்தர் எல்லா வேதங்களையும் பார்க்காம அவர் வேதத்தினுடைய முடிவை எழுதல. அவர் அதுக்குள்ள எல்லாரும் நாம அப்படி படிக்கிறது இல்லை. நமக்கு அப்படி படித்தாலே நமக்கு என்ன வந்துடும்? நம்ம அது மேல மதிப்பில்லாத பேருன்னு ஒரு பயம் நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருது. நீங்க அற்புதமா சொன்னாதானே உங்களுக்கு ஒரு மகிமை. அந்த மகிமையில தான் நீங்க வாழறீங்க. இப்ப அதனால அந்த கோளாறு நமக்கு அந்த கோளாறு வேணாங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற வரலாறு. வரலாறு தெரிஞ்சாதானே உங்க அப்பா அம்மா உங்களுக்கு இப்ப நிறைய பார்ப்பீங்க, அவங்களுக்கு ஒரு சொத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாங்களா அப்படின்னு வரலாறு தெரிஞ்சாதானே அந்த சொத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு கவனம் வரும். ஊரை ஏமாற்றி வாங்கி வச்சிருந்தா தான் நீங்க எப்படி வேணாலும் கொள்ளாடிக்கலாமே, எப்படி வேணாலும் மாறி ஊத்தலாமே. நமக்கு அப்படி இல்லை. நம்ம நடுத்தரத்துல எல்லாரும் உருக்கி ரத்தத்தை விட்டு அல்லது வேர்வை விட்டு தானே சம்பாதிக்க வச்சுக்கிறாங்க. யாரும் ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கல. ஊரை ஏமாற்றி சம்பாதிச்சாதான் அதுக்கு பேர் வேற வச்ச என்ன? அது இல்லை. அப்ப நமக்கு அந்த வரலாறு தெரியும் போது பொறுப்பு தெரியுதுல்ல. வரலாறு தெரியலன்னா ஊதாரி புள்ளன்னும், பிள்ளைதான் ஊதாரி புள்ளம்போம். ஏன்னா அப்ப அதுல வரமாட்டான். அப்ப இந்த விஷயம்தான் நமக்கு தத்துவத்துறையிலையும் உண்டு. அதுலதான் நான் என்னுடைய அனுபவம் அப்படின்னு கடவுள் விஷயமா வரும்பொழுது சக்தின்னு தனியா சிவம்னு தனியா பிரிச்சு நீங்க கூறு போட வேணாம். கடவுளினுடைய அந்த தன்மையே ஞானமும் ஆற்றலும் சிவமும் சக்தியும், இதுதான் கடவுள். இது என்கிட்ட தெரியும் போது இப்ப நான் யாரு? அறிவாளிங்கிற ஆன்மான்னு இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருக்கோம்ல. அப்ப அறிவாளி கிட்ட நான்
என்கிட்ட என்னுடைய கடவுள் அறிவாளியா இருக்கிறான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப கடவுள் அறிவு இல்லாத பொருள்ல அறிவாளியா போய் இருக்கிறாரா? இப்போ இந்த லிங்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இங்க நாம போய் பார்த்தா என்ன பண்ணுவோம்? இந்த மருந்தீஸ்வரர் இருக்கிறார், நீங்க போய் நின்று மருந்தீஸ்வரர் எப்படி பார்ப்பீங்க? நாம தான் பேசுவோம், அவர் பேச மாட்டார்ல. ஆனா திருஞான சம்பந்தர் வந்து நின்னார்னா அவர் பேசுவார். எப்படி பேசுவார்? திருஞான சம்பந்தர் வந்து நின்னப்ப கடவுளோட பேசுறார் அப்படின்னு நீங்க பொய்லாம் இல்ல, பேசுறார், இதுதான் உண்மை. அவர் எப்படி கடவுள் தனியா லிங்கத்துக்கு முன்னாடி ஒரு 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 சிவபெருமான் வந்து நின்றுருப்பாரா, இல்ல சிவலிங்கமே பேசியிருக்குமா? அப்ப அவருடைய ஞானமும் சிவனுடைய ஞானமும் எப்படி இணையும்? அதான் அதுக்கான முறை, அந்த அந்த அணுகுமுறைக்கு எது எது தத்துவத்துல சொல்லப்பட்டிருந்தால் அது சரியா இருக்கும். நீங்க சொல்றது நல்லா இருக்கும். அவர் ஞானமும் எப்படிப்பா வரும் அப்படின்னு கேட்ட பதில் சொல்லணும்ல. இப்பதான் கடவுள் என்பவர் ஞானமும் சக்தியும் பிரியாத நிலையை உடையவர். அறிவு இல்லாத பொருள்ல சக்தினா அந்த பொருளுக்கான சம்பந்தம் உடையது. ஆனால் அதுல இருக்கிற கடவுளினுடைய ஞானம் நான் ஞான பொருளா இருக்கும் போது சம்பந்தம் எனக்கு கிடைக்கும். இதுதான் ஞான சம்பந்தம். பொருள்ல கடவுள் பொருளோடு எப்படி சம்பந்தப்பட்டிருப்பார்னா அறிவு இல்லாத பொருளோடு ஆற்றல் சம்பந்தமாக இருப்பார். ஆனா கடவுள்ல என்ன இல்லாம இல்ல, ஞானம் இல்லாம இல்ல. ஆனா அந்த பொருள்ல அவரோட சம்பந்தம் ஆற்றல் தன்மை தான். வெளிப்படுறது என்ன இருக்குது? அது அந்த அதன் தன்மையோட கடவுள் நிலைமையே என்ன அப்படின்னா அதுவாக ஆதல், அவையே தானே ஆய், அப்படிதான் அதுக்குள்ள அதுவாக ஆதல். கடவுளே அது கிடையாது, கடவுள் அதன் தன்மையில் இருக்கிறார். அத நான் கூட நேரா பார்த்துட முடியாது, நான் ஞானிதான். நான் எப்படி இப்ப கடவுளுங்கிற கல்லுக்குள்ள கடவுளை பார்க்க முடியும்? இப்ப பார்க்க முடியாது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். நானும் அறிவில்லாத தன்மையில் தான் அவரை பார்க்கிறேன். அறிவில்லாத தன்மையில பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? எனக்கு இருக்கிற உடம்புக்கு அறிவு கிடையாது இல்ல, எனக்கு இருக்கிற உடம்புக்கு அறிவு கிடையாது, நான் தான் அதை பயன்படுத்துறேன். அப்ப நான் பார்க்கறது அறிவு இல்லாத பொருளின் துணை கொண்டு. அப்ப நான் பார்க்கும்போது அதுல அறிவு எனக்கு தெரியாது, அதுகிட்ட நான் பேச முடியாது. நான் நினைக்கிறதா அது பார்க்கலாம். இப்ப நான் கடவுளோடு சம்பந்தப்பட்டு விட்டால் என் உடம்பும் ஞானி ஆயிடும், அந்த எதிர இருக்கிற கல்லுலயே ஞானம் தெரியும், அது கூட நான் பேசலாம். இதுதான் சுத்த அத்துவித சபை. இந்த சுத்த அத்துவித சபைனா என்ன அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு ஆழமான அந்த பொருள் அமைப்பு இருக்கு. இந்த சுத்த அத்துவித சபை இப்ப கூட நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? ஆன்மாவோட கடவுள் சேருதல் அல்லது ஆன்மா கடவுளோடு சேருதல் அப்படிங்கிற ஒரு நிலை தான். ஆனா அந்த நிலை எதெல்லாம் காட்டும்? என் உடம்புல இருக்கிற கடவுளும் எனக்கு தெரியும், எதிரில் இருக்கிற கல்லுல இருக்கிற கடவுளும் தெரியும். கல்லுல இருக்கிற கடவுள்னா சும்மா இல்ல, கல்லே சிவலிங்கமா இல்ல, அந்த சிவலிங்கத்தில் இருக்கிற சக்தியோடு கூட நான் கடவுளை பார்ப்பேன் அல்லது ஞானமாக அதனோடு தொடர்பு கொள்ளுவேன். இப்ப எல்லாமே எது? இப்ப எல்லாம் எது? இததான் நம்ம அருட்பெருஞ்சோதிங்கிற பாட்டுக்கு விளக்கம் பாட்டது. முதல்ல அருட்பெருஞ்சோதி 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 பார்த்தேன்ல, அதுக்கு என்ன விளக்கம்னா இந்த கல்லிலேயும் கடவுள் இருக்கிறார், என் உடம்பிலேயும் கடவுள் இருக்கிறார், எனக்கு உள்ளேயும் கடவுள் இருக்கிறார். கடவுள் என்பவரும் உண்டு. 4 கடவுள். இப்போ 4 கடவுள்னா 4 பேர்ல இல்ல. கடவுள் என்பவர் கடவுளாக இருக்கும் போது அது தனி, அது எதுக்குமே அதுக்குள்ள எதுவுமே என்ன இல்ல, சம்பந்தம் கிடையாது. ஆனால் எனக்குள்ள கடவுள் இருக்கும்போது நான் எப்படி வளரணுமோ, நான் என்னத்தை தெரிஞ்சுக்கணுமோ, நான் எந்த அளவுக்கு இருக்கிறேனோ அந்த அளவுக்கு கூட இருக்கிறார். என் உடம்புக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார், எதிரில் இருக்கிற கல்லிலையும் கடவுள் இருக்கிறார். இப்ப இதுல 4 கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் சம்பந்தம் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, கல்லுல இருக்கிற கடவுள் கல்லுக்கு என்ன விஷயமோ அந்த கல்லாவே இருப்பார். என் உடம்புல இருக்கிற கடவுள் என் உடம்புக்கு என்ன நிலவரமோ அந்த உடம்பாவே இருப்பார். அதை தாண்டி அவர் மூக்க நீட்ட மாட்டார். கடவுள்
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொருள் கலப்புல புரிஞ்சிக்கிற காலத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். என்ன இருக்கணும்னா, இது இந்த தத்துவம் கூட இந்த சைவ சித்தாந்தம் தவிர வேற எந்த தத்துவத்துக்கும் இந்த புரிதல் கிடையாது. இன்னும் ரொம்ப அழகா திருமூலர் சொல்றது, வேயின் எழுங்கணல் போல மூங்கில்ல இருக்கிற நெருப்பு மாதிரி கடவுளுங்கிறார் நந்தி அப்படின்னு சொல்லும் போது. வேயின் எழுங்கணல் போல கோயில் குடிகொண்ட நந்தி, மெய்யெனும் அதாவது உடம்பெனும் கோயில் குடிகொண்ட நந்தி சொல்றாருல, வேயின் எழுங்கணல் போல உடம்பெனும் கோயில் குடிகொண்ட கோன் நந்தி, அந்த பாட்டு. வேயின் எழுங்கணல்னா மூங்கில்ல வர்ற நெருப்பு மாதிரின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூங்கில் தானே தீப்பற்றிக்கும். தானே தீப்பற்றினா உரசத்தினால தீப்பற்றிக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்க தீக்குச்சி வச்சு எரிக்க தேவைன்னு அர்த்தம். தானே தீப்பற்றிக்கன்னா தீக்குச்சின்னு ஒரு தனியா பத்த வைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவையில்ல. அதுக்கு நல்ல வெயில் காயும் போது இது உரசனா தீ வந்துடும். மழை காலத்துல தீ பிடிச்சிக்கும், வெயில் காலத்துல தான் தீ பிடிக்கும். அது மழை காலத்துலயான்னு தெளிவா கேட்கறேன். மழை காலத்துல தேயில் பிடிக்காது இல்ல, அது பிடிக்காது, கண்டிப்பா பிடிக்காது. சூரியன் இருக்கும்போது தான் பிடிக்கும். இந்த அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது உரசும் போது தீ வர்றதுக்கு சூரியனும் வெளியில இருக்கணும். வெளியில ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் தான் கடவுள்ங்கிறார் பெருஞ்சோதி. இந்த உடம்பு முழுக்க கடவுள் இருக்கிறார், அதான் மூங்கிலுக்குள்ள இருக்கிற நெருப்பு. இது ரெண்டும் பார்த்துக்கிட்டா கடவுளுங்கிற முழுமை. இப்படி புரியுதா அது உங்களுக்கு? இந்த நெருப்பு சூடுங்கிற முழுமை, அது சூரியனா மட்டும் இல்ல, சூடு. அப்படி புரிஞ்சுக்கணும், சூடு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாலுனுடைய தன்மையில இருக்கும். இந்த கடவுள்னு ஒருத்தர் தனியா இருக்காருல்ல, அவர் தன்மையிலேயே எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சா அதுக்கு பேர் தான் மரணமில்லா பெருவாழ்வு. நாலுத்தையும் ஏன் தன்மையில கடவுள் இருக்கிறார். ஏன் தன்மைனா என்ன? என்னுடைய ஆன்மான்னு சொல்லக்கூடாது, நானாகிய ஆன்மாவின் தன்மையில், என்னுடைய உடம்பின் தன்மையில், அப்புறம் என்னுடைய பொருள்கள் நான் எதெல்லாம் பயன்படுத்துறேனோ அதனுடைய தன்மையில். என் கடவுள் இப்ப என் பேனா இருக்குதுன்னு வச்சுங்களேன், என்னுடைய பேனாவில் நான் எழுதுறதுக்குன்னு எனக்கு கடவுள் பயன்படுறாருல்ல, அந்த மாதிரி எனக்கு பயன்படுகிற பொருள்களில் இருக்கிற கடவுள். இப்ப நீங்க கூட நல்லா சில பேர் பார்க்கலாம், இப்ப சில பேர் படிக்கும்போது எழுதும்போது அன்னைக்கு ஏதோ பேனா ரிப்பேர் ஆகிடும், இல்லை புக்கு படிக்கிறதுக்கு முடியாது. ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு புதுசா விளக்கம் வருதுன்னு வச்சுங்க, ஓஹோ கடவுள் அன்னைக்கு அதை ஏன் எழுத வேணான்னு தடுத்தாருன்னா அன்னைக்கு வர வேண்டிய இந்த விளக்கம் வந்திருக்காது, அதனால கடவுள் தடுத்தாருன்னா அதை அனுபவிப்பாங்க. அது நல்லா எழுதுறவங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி என்னுடைய பொருள்களில் இருக்கிற கடவுளும் அந்த வேலையை பார்ப்பாரு. இப்ப உங்களுக்கு சுத்துக்கட்டுல காப்பாத்துறதுன்னு அர்த்தம். இப்ப காப்பாத்துறதுன்னா கடவுள் இப்ப நம்மளெல்லாம் காப்பாத்துறாருன்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்க உங்களை தான் மாற்ற முடியாத, உங்க சுத்துக்கட்டுல தான் உங்களை காப்பாற்றணும். சுத்துக்கட்டுன்னா என்னன்னா, உங்களுக்கு யாராவது வேண்டியவங்க மூலமா சொல்ல வச்சு, அல்லது உங்களை வேண்டியவங்க மூலமா ஒரு வேலைக்கு புதுசா உங்களை மாத்தி, இப்ப இன்னைக்கு இங்க போகணும்னு நினைப்பீங்க, அதை விட இவர் கூப்பிட்டாருங்க இவர் வேலைங்க அப்படின்னு மாத்தினீங்கன்னா உங்களை ஏதோ காப்பாத்துறதுக்கு பண்ண, அந்த மாதிரி தான் சுத்துக்கட்டுல தான் கடவுள் காப்பாத்துறார். கடவுள் காப்பாற்றுகிற வேலையே நேரடியா அவரால் செஞ்சு வெற்றி அடைய முடியாது. ஏன்னா நாமெல்லாம் யாரு? ஞானக்கு இருக்கர்கள். இப்ப நமக்கு என்ன தோணுதோ நாம அப்படிதான் நிற்போம். ஏன்னா நமக்கு நம்மளை மீறி நீ இப்படி நினைக்காதன்னு நினைக்க வைக்கிறதுக்கு கடவுளுக்கு அதிகாரம் இல்லை, கடவுள் அப்படி இல்லை. அப்பதான் நானாக இருக்கிற கடவுள். கடவுள் ஆன்மாவாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறத மீறி என்னையே எனக்கு எதிரா அவர் நினைக்க வைக்க மாட்டார். நான் நினைக்கிறத வேற மாதிரி மாத்தி நினைக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி தான் துணை செய்யும். நானே நினைச்சு மாத்தலாம். இதுக்கு கடவுள் பயன்படுத்துற இந்த ஒரு பெரிய ஒரு அந்த வியூகம் இருக்குல்ல, அது உங்களுக்கு அந்த கடவுள் அனுபவத்துக்கு போகும்போது தான் அது இனிமையா தெரியும். ஒவ்வொரு பிரச்சனைகள்ல இருந்தும் காப்பாற்றணும். சில நேரம் ஏண்டா பிரச்சனையாச்சு நினைப்பீங்கல்ல, அது கூட பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும் தான் தெரியும். சில சமயம் சில நோய் வேற ஒரு பெரிய நோயை மாத்துறதுக்காக பண்ண மாதிரியும் தெரியும். சில பேருக்கு அதுவே மிகப்பெரிய பிரச்சனையானது எனக்கு வேற சாதாரண பிரச்சனை
நேரா சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிருவீங்க. அதுவும் தப்பு. இப்போ உனக்கு அந்த பெரிய விஷயம் வர வேண்டியது அதோட இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அதுக்குள்ள நிக்க மாட்டீங்க. அதை உணர்றதும் உங்களுக்கு வேலை, உங்களுக்கு கொடுக்கறது ஒரு பக்கம், அதுதான் அப்படின்னு உணர்றதுக்கு அது இன்னும் நிறைய நேரம் ஆகும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய படிச்சு வச்சிருப்போம். இப்ப இவர் படிச்சிருப்பாரு, நான் படிச்சிருப்பேன், நானும் அறிவாளியா இருந்திருப்பேன், நானும் நிறைய படிச்சு வச்சிருப்பேன். ஆனா இவ்வளவு பேசுறேன் அந்த முட்டாள் மாதிரி மாட்டிக்கினான் பாருங்க. எல்லாருக்கும் அது ஒரு நிலவரம் வரும். அப்ப என்ன அர்த்தம், நான் படிச்சதுபடியே நான் வாழறதுக்கே பல ஆயிரம் பிறவி தேவைப்படும். இன்னைக்கு நான் படிக்கிற ஒரு நீதி நூல் படி நான் வரணும் அப்படிங்கிறதுக்கே நூற்றுக்கணக்கான பிறவி இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பிறப்பு. ஏன்னா அது என்னைக்கு எனக்கு நான் நிக்கிற மாதிரி வரணும். என்ன பிரச்சனை வந்தாலும் இதில் நிக்கிறாருங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு 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 உண்மை வரணும் அப்படின்னா அதுக்கு நான் நிறைய பிறப்புகள் வர முயற்சி பண்ணணும். அல்லது அந்த முயற்சிக்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரே பிறப்பில் கொடுத்தா தாங்க முடியாது. எல்லாராலையும் ஒரே பிறப்புலயே நிறைய பிரச்சனைகள் வாழ முடியாது. அதனால அது தாங்கிறதுக்கு ஒரு தகுதி வந்த பிறகு எல்லா பிரச்சனையும் கொடுத்தா மாற்றுவான். ஏன்னா நிறைய சித்தர்களுக்கு அப்படிதான் நோய் நிறைய வந்து சேரும். நோயோ அல்லது நிறைய தடைகளோ வந்து சேரும். ஏன்னா அவங்களை அந்த பிறப்போட முடிவு கொண்டு வரணும். அப்போ இருக்கிறதெல்லாம் கழிச்சாகணும். அப்போ கழிக்கிறதுக்கு அவங்க பண்ணுறதும் அவங்களுக்கு அவர் பண்ணுறதுமா கோலை கூத்து நிறைய இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் நம்ம பயணம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனையாகவும் இருக்கும், அவ்வளோ புதிராகவும் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், இந்த வாழ்க்கையினுடைய புரிதலுக்குள்ளதான் இந்த வார்த்தை அமைதி. எந்த வார்த்தை? அத்துவிதம் அப்படிங்கிற வார்த்தை. இந்த அத்துவிதங்கிறது நான் கடவுளோட கலக்கிறது தான் ஞானம், ஞானத்தோடு கலக்கிறது. இதுதான் நேர்பொருள். ஆனா அது வெறும் விஷயம் இல்லை. ஞானம் ஞானத்தோடு கலங்கிறது என்று சொன்னால் அந்த கடவுள் ஞானம் எதிலெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் எனக்கு உறவுபடுகிறது. அப்ப எல்லாமே எனக்கு தெளிவாயிடும். அப்ப அதுக்கு பேர் என்ன? எந்த விதமான குறையும் இல்லாத அத்துவிதம். அதுதான் சுத்த அத்துவிதம். அப்படிதான் அந்த அனுபவத்தை வள்ளல் பெருமான் அமைக்கிறார். அப்போ இந்த அருட்பெருஞ்சோதி அகவலுக்குள்ள ஆன்மா என்பதனுடைய இருப்பு அல்லது ஆன்மா என்பது அப்படிங்கிற ஒரு பொருள் அதை விளக்க வருகிற காலத்தில் இந்த தத்துவ அணுகுமுறைகளில் இருக்கிற பெரிய வரலாற்றில் வள்ளலார் எந்த இடத்தில் இருக்கிறார் என்றால் ஆன்மா வேறு கடவுள் வேறு. அது முதல்ல புரியணும். இந்த ஆன்மாவும் கடவுளும் ஒண்ணுன்னு சொல்றவன் வள்ளலார வியாபாரம் பண்ணான்னா நீங்க ஒத்துக்கூடாது. அந்த மரபுல நிறைய பேர் பேசுவான். அவரு வந்து என்னது அது பிரம்மமும் ஆன்மாவும் ஒண்ணு அல்லது ஆன்மாதான் பிரம்மம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்கல்ல. அந்த தத்துவத்தில் அவர் அதை முன்வைக்கவில்லை. ஏன் முன்வைக்கவில்லை? தனி வெளி என்று சொல்லுகிற ஒரு விஷயம், சுகோதய வெளி என்று அது பெறுகிற அனுபவம். தனி வெளி என்று ஆன்மாவை சொல்லுவது, சுகோதய வெளி என்று ஆன்மா பெறுகிற அனுபவத்தை அல்லது அனுபவத்தை பெறுகிற ஒரு பொருள் தொடர்ந்து இருப்பது. ஆனால் இது கடவுளோடு முழுக்க முழுக்க கடவுள் தன்மையை பெறுகிறது என்பதிலே எந்த குறையும் இல்லை. ஏனென்றால் அது கடவுள் இதற்குள் கலந்த பிறகு கடவுள் இருக்கிற எல்லா விஷயமும் இதனோடு என்னவாகிறது? உறவு பெறுகிறது. அப்போ கடவுள் தன்மைக்கும் ஆன்மாவின் தன்மைக்கும் ஒரு சின்ன இடைவெளி இங்கே தெரியுது. என்ன இடைவெளின்னு கேட்டீங்கன்னா, கடவுளை விட ஒரு வகையில் ஆன்மா எதுவாயிடுது, கொஞ்சம் ஒரு கூடுதல் தகுதி பெறுது. என்ன கூடுதல் தகுதின்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு ஞானமும் அறிவும் மட்டும்தான், ஆன்மாவுக்கு இன்பம் அப்படின்னு ஒரு கூடுதல் தகுதி வருது இல்ல. ஆன்மாவுக்கு ஒரு கூடுதல் தகுதி இன்பம்னு ஒண்ணு வருதா இல்லையா? இது என்ன தகுதின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப கடவுள் இந்த பொருளோடு இருக்கிறார், அறிவு இல்லாத பொருள்களோடு இருக்கிறார். அவர் அந்த பொருளை பத்தி தெரிஞ்சுக்கவும் வேணுமா, தெரியாம இருப்பாரா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இப்ப கடவுள் இந்த பொருள் இருக்கிறார், இந்த பொருளை பற்றி அந்த பொருள் தன்மையில அவர் இருக்கிறார். இந்த பொருள் தன்மையில் இருக்கிறார்ல, இந்த பொருள் தன்மையில் இருக்கிற கடவுள் அதை பற்றி தெரிஞ்சிக்கிற ஒரு ஆளா தன்னை வச்சுப்பாரா அப்படின்னு கேட்கிறப்பதான் சிவஞான போதெல்லாம் என்ன சொல்லுச்சு? யாவையும் சூனியம் சக்தி எதிராகலின் அசத்தே அறியாது அப்படின்னு அந்த நூற்பாவை வச்சுட்டு அதுக்கு தான். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த பொருளை தெரிந்து கொள்ளுவது என்பதை விட இந்த பொருளில் ஞானமாக இருக்கிற கடவுள்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த பொருள் முழுமையும் எனக்கு தெரியுது. இப்ப கடவுள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை எல்லாருக்கு. இந்த பொருள்ல கடவுள் இந்த பொருளை தெரிஞ்சுட்டு தான் இருப்பார். ஆனா அவர் தெரிஞ்சுக்கிட்டதா காட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அல்லது தெரிஞ்சு அதுதான் யாவையும் சூனியம் சொன்னது இடத்துக்கு அர்த்தம். யாவையும் சூனியம் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இருட்டின் முன்னால் இது சூரியன் முன்னால் இருட்டு நிற்காது, இருட்டின் முன்னால் சூரியன் நிற்காது அப்படின்னு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்ப இருட்டின் முன் சூரியனுக்கு இருட்டை பத்தி தெரியுமான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? தெரியாதுதான் சொல்லுவோம். அதனால்தான் சூனியம் நாங்க அவங்க. அப்புறம் இன்னொரு ஆர்குமெண்ட் உண்டு, இருட்டு போகுதா வருதா? இதுதான் சைவ சித்தாந்தம். இருளுக்கும் வெளிக்கும் ஒரே இடம். எது? கொடிக்கவி நம்ம படிச்சிருக்கிறோம்ல. அப்ப ஒரே ஒன்று மிகின் ஒன்று மேலிடும், எனினும் இருள் அடராது அப்படின்னு அழகா கொடிக்கவியில முதல் பாட்டிலே சொல்லிடுறாருல. எனினும் இருள் அடராது. அது என்ன அர்த்தம்? எந்த காலத்திலேயும் கடவுள் அனுபவம் வந்த பிறகு ஆணவம் உங்களை தாக்காது அப்படின்னு நம்ம ஒரு முக்கிய அனுபவம்லாம் சொல்லுவோம்ல. ஒடுங்கிலாம் இருக்காது, கூடுதலா இல்லையா? அதுவும் கிடையாது. கூடுதலா போய் உண்மை விளக்கத்துல சொன்னா, இத்தை விளைவித்தல் மலம், நீ இன்பம் அனுபவிப்பதற்கு உதவுகிறது அப்படின்னு சொன்னார்ல. யாரு? உண்மை விளக்கம் மனவாசம் கடந்தார். இப்ப நல்லா நினைச்சு பாருங்க, கடவுள் இந்த பொருளில் இருக்கிறார். ஆனால் கடவுள் இருக்கிறார் என்று சொன்ன பொழுது இதுதான் நமக்கு இன்பமாக மாறுகிறது. இப்பதான் நீங்க இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்பம் அப்படின்னா முத்தியில இன்பம் சொல்றாங்கல்ல, அது என்னன்னு சொல்ல முடியும் உங்களால? முத்தியில இன்பம் முத்தியில இன்பம் முத்தியில இன்பம் படிச்சுட்டு இப்ப வள்ளலார்னா சுகோதய வெளி அப்படின்னு சொல்றார். சுக தனி வெளி அப்படிங்கிறார். இப்ப நாம இன்பம் பத்தி, இன்பம்ங்கிறது தான் சுகம். இப்ப இன்பத்தை அனுபவிக்கிறாங்க இன்பத்தை அனுபவிக்கிறாங்கோ இன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றோம்ல. எதுல? முத்தியில. அப்படின்னா என்னன்னு நம்ம நினைச்சு பார்த்துக்கிறோமா? சைவ சித்தாந்தம் படிக்கிறேன் சார், முத்தியில இன்பம் அனுபவிக்கிறோம்லாம் சொல்லிக்கிறோம். கடவுள் இன்பம் அனுபவம் எப்படி? கடவுள் ஒரு திருப்பதி லட்டு மாதிரியா இல்ல சக்கரை மாதிரியான்னு எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்றது? எப்படி இன்பத்தை அனுபவிக்கிறீங்க? இப்ப நீங்க இன்பம்னா உலகத்துல உங்களுக்கு எது? கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, நாக்குக்கெல்லாம் வர்ற இன்பம் தானே. இதுதானே நீங்க படிக்கிறது. இப்ப இன்பம் பொறிகள் அனுபவம் தானே. இப்போ கடவுள் அனுபவம் வந்தவருக்கு இன்பம் எது? பொறியின் மூலமா வர்றதான் இன்பம் இல்லைன்னு ஆகி போகுது இல்ல. சித்து இன்பமா இது? அப்புறம் சித்து இன்பம் சொல்லு. சித்துனா ஞானம் சொல்லிடுவேன். சித்து இன்பம்னா சிறுமை இன்பமா ஞானம் இன்பமான்னு கேட்பேன். அதாவது என்ன விஷயம்? அதுதான் நீங்க பேர் படிக்கிறது. இந்த இடது கண்ணில் தண்ணி ஒழுகுது, வலது கண்ணில் தண்ணி ஒழுகுது, அப்புறம் நக்கி பார்த்தா நாக்கில் என்ன வருது, உப்பு தன்மை வருதா இனிப்பு வருதான்லாம் கேட்போம்ல. அதாவது என்ன விஷயம்னா, உங்களுக்கு ஏது இப்போ இது சொன்னா அது பதிலாகக்கூடாது. அது தத்துவ விஷயமா நீங்க விளக்கிற விளக்கத்துல தெளிவா வரணும். இந்த சடப்பொருள் சார்ந்து என்னுடைய பொறிகளின் மூலமாக நான் பெற்றது இன்பம் சொன்ன. இப்பதான் சடப்பொருளே இல்லையே, நீங்க தான் அறிவு பொருளோட கலக்கறீங்கல்ல. இந்த அறிவு பொருளான கடவுள் எல்லா பொருள்களிலும் இருப்பதை நான் பார்க்கும் பொழுது அது சம்பந்தமாக எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியுது. இப்பதான் அதுக்கு என்ன பேசணும்னு கேட்டீங்கன்னா, ஞானமே இன்பமாக விளையும். ஞானமே இன்பமாயிடும் உங்களுக்கு. இப்ப ஞானம்னா என்ன? இப்ப நீங்க பொறிகளின் மூலமா அனுபவிச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சீங்கல்ல. இந்த இனிப்பு இப்படிப்பட்டது அப்படின்னு பேர் வச்சீங்கல்ல, அது இல்லை. இது இந்த பொருள் இப்படிப்பட்டது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அந்த பொருள் சம்பந்தப்பட்ட கடவுள் மூலமாக தெரியும். இதுக்கு பேர் என்ன? இது அறிவு. இந்த இடத்துல அறிவுதான் இன்பம்னு நீங்க எழுதுனா தப்பாயிடும். ஏன் சொல்லுங்க பாப்போம்?
அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லப்பா இது. அந்த பொருள் எதற்காக இருக்கிறதுன்னு தெரியும் போது அன்பும் கருணையுமாக அது தெரியும். அதனாலதான் அன்பினால் இன்பம் மாறுவார். அதனாலதான் அன்பே சிவம். அதனாலதான் இன்பம் என்பது கருணையின் மூலமாக கிடைப்பது அப்படின்லாம் வந்ததுக்கெல்லாம் காரணம். இப்ப பொருளை பற்றிய ஞான இன்பம் கிடையாது. பொருள் எப்படி இறைவனால் பாதுகாக்கப்பட்டது, எதற்காக பாதுகாக்கப்பட்டது என்ற நோக்கமும் உங்களுக்கு தெரிகிற காலத்தில், கடவுளினுடைய அன்பு அல்லது கருணை புரிகிற காலத்தில் அது உங்களுக்கு, அதுதான் நீங்க இப்ப செய்ய போறீங்க. இப்போ அதை செய்ய செய்ய உங்களுக்கு என்னவாயிடுது, நீங்களும் கடவுளினுடைய அன்பை செய்கிற காலத்தில் கடவுளுக்கு இன்பம் என்பது இல்லை, ஆனால் உங்களுக்கு அது உண்டு. இதுதான் சுக உதயம் அல்லது சுக தனிவெளி அப்படின்னு வள்ளலார் குறித்து காட்டுகிற இடம். இப்ப என்ன பொதுவா நீங்க சொல்லணும் அப்படின்னா, இந்த 2 அகவல்ல தான். இனிமே ஞான பரம்பரையில சொல்லுவார், கலாந்தம், ஞானாந்தம், யோகாந்தம், அதெல்லாம் அடுத்த பரப்பாடு. கலாந்தம், யோகாந்தம், போதாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம். இந்த 6 அந்தமா சொல்றத அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு என்ன, இந்த 2 அகவல் மூலமா ஆன்மாவினுடைய இருப்பு, அதுதான் நான் தொகுத்து சொல்றதுதான் இன்னைக்கு எடுத்தேன். அதை ஒன்று, சத்திய வழி என்பது ஆன்மா செயல்படுவதற்கு, அதாவது அந்த செயல்பாட்டிலே ஆன்மாவை நிறுவுவது சுத்த சன்மார்க்கம். அது தனித்தன்மை உடையது. ஆன்மான்னு ஒரு தனி ஆன்மா உண்டு. இதுக்கப்புறம் அந்த ஆன்மா ஞான சபை அல்லது சிற்சபை. இந்த ஞான சபை என்பது எது என்று கேட்டால், கடவுளும் ஆன்மாவும் ஆகிய அந்த கலப்பு வந்த பிறகு எல்லாவற்றிலேயும் இருக்கிற ஞான சம்பந்தமாக ஆன்மா இருந்தால் இதுதான் என்ன சபை, சுத்த அத்துவித சபை. இந்த காலத்தில் பொருள்களில் இருக்கிற ஞானத்தின் மூலமாக கடவுளின் அன்பை உணர்ந்த ஆன்மாவுக்கு கிடைப்பதுதான் சுகம் தொடங்குகிறது. இப்போ அது அந்தந்த ஆன்மா சம்பந்தப்பட்டது ஆதலினாலே சுகோதய வெளி. அப்ப வள்ளல் பெருமான் ஆன்மாவை தனிப்பொருளாகவும் கடவுளை தனிப்பொருளாகவும் ஏற்றுக்கொண்டு அதனுடைய கலப்பில் உள்ளம் என்ற சொல் அமைப்பில்தான் ஆன்மா பற்றிய விரிவான கருத்தை நமக்கு அமைக்கிறார். ஆன்மா தனிவெளி என்றும் அது சத்திய வழியில் செல்ல வேண்டியது என்றும் அதனுடைய தன்மை சுத்தம் என்றும் அது அனுபவ காலத்தில் மெய்ஞானமாக அது வரும். ஆனால் அது எதனால் வருவது என்றால், இந்த உடம்பிலே நாம் கலக்கிற வரை இல்லை, நமக்கு உள்ளே இருக்கிற கடவுளோடு கலக்கிற போது உடம்பிலே இருக்கிற கடவுளோடும் கலக்கிறோம், உலகத்திலே இருக்கிற அறிவு இல்லாத பொருளுடைய கடவுளோடும் கலக்கிறோம். இப்போது எல்லா வகையிலேயும் அத்துவித சபை என்கிற அடிப்படையில் கடவுள் மூலமான கலப்பை உணர்வதனால் இது சுத்த அத்துவித சபை. இப்பொழுதுதான் நாம் எதை உணர்கிறோம், கடவுள் தன்மையை உணர்ந்தவர்களாக அங்கே நாம் கருணை அல்லது அன்பின் மூலமான இன்பத்தை அனுபவிப்பதற்கு தகுதி உடையவர்களாக விளங்குகிறோம். இந்த வகையில்தான் சுத்த மெய்ஞான சுகோதய வெளியனும் அத்துவித சபை அருட்பெருஞ்சோதி என்பதை வள்ளல் பெருமான் விளக்குகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன்.